என் நாவல் அப்படியே அந்நிய பாஷை பேசிகிட்டே இருக்கிறேன். ஆவியானவர் என்கிட்ட பேச சொல்கிறாரு, நான் அப்படியே பேசுகிறேன் பேசிகிட்டே இருக்கிறேன். அப்படி பேசிகிட்டே இருக்கிறேன். ஆனால் என்னமோ ஆவியானவர், ஏன்னா நான் அடிக்கடி சொல்லிக்கிறேன், நம்ம நல்ல விளைங்க அந்நிய பாஷை நம்மளை பேச சொல்கிறாருன்னா என்னமோ ஆவியானவர் நம்மகிட்ட பேசிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். அது உடனே உங்களுக்கு வெளிப்படாது, உடனே என்ன செய்யாது, வெளிப்படாது. ஆனால் ஏதாவது ஒரு கிரிட்டிக்கல் நேரத்தில் அது என்ன பேசினாருன்னு உங்களுக்கு சொல்லப்படும், என்ன பேசினார்னு. அப்போ நான் அப்படியே அந்நிய பாஷையில் பேசிகிட்டே இருக்கிறேன். நான் பேசி முடிச்சுட்டேன், சமைச்சிட்டேன், என்ன பண்ணிட்டோம், சாப்பிட்டோம், தூங்கினோம். அப்போ நான் என்ன செஞ்சிட்டோம், சாயந்தரம் நேரம் நானும் என் கணவனும் என்ன செஞ்சோம், ஊழியத்துக்கெல்லாம் போயிட்டு மறுபடியும் நைட்டு வந்து சோபாவில் உட்கார மறுபடியும் அதே அந்நிய பாஷை வருது. அப்போ நான் விளங்கிட்டேன், என்னமோ ஆவியானவர் என்கிட்ட பேச விரும்புகிறான். உடனே ஜெப ரூமுக்கு போயிட்டேன். என்னமோ உடனே நான் என்ன என் ஜெப ரூமுக்கு போன உடனே தான் அப்போ தான் கர்த்தர் அந்த வார்த்தை சொன்னார். கிட்டத்தட்ட இது ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். அந்த அதாவது பிரதமர் ஒருவர் அதாவது இந்த அதெல்லாம் யோகாவை சட்டமாக கொண்டு வரணும், பிள்ளைகளுக்கு வந்து பாடமாக கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு இடம் இருந்து தெரியுமா, அது ஒரு நாள் இருந்து அப்போ அந்த சமயம். அப்போ என்கிட்ட சொல்கிறார், ஆனால் இது நடக்கிறதுக்கு முன்னமே என்கிட்ட சொல்கிறாரு. நான் ஜெபிச்சுட்டு இருக்கிற இந்த வார்த்தை வருது, பாழாக்கும் அருவருப்பு. அந்த அந்நிய பாஷை என்னுடைய அர்த்தத்தை சொல்கிறார், பாழாக்கும் அருவருப்பு. அப்புறம் எங்க இருக்குன்னு பார்த்தா தானியேல் இருக்குது. பாழாக்கும் அருவருப்பு அப்படின்னு என்னன்னா, ஆசாரியர்களுக்கு பன்றி இறைச்சியை கொடுத்த, ஆலயத்துக்குள்ள வச்சு ஆசாரியர்களுக்கு பன்றி இறைச்சி கொடுத்ததான் பாழாக்குற அருவருப்பு. அப்ப ஏசப்பா என்று சொல்றார், பாழாக்குற அருவருப்பு தேசத்துக்குள்ள வருது, கடிந்து ஜோமனி, பாழாக்குற அருவருப்பு தேசத்துக்குள்ள வருது, கடிந்து ஜோமன். அப்படியே ஜோமனி அப்படியே அதை கடிந்து ஜோமன். அதுக்கப்புறம் தான் தெரியுது, இப்படி ஒரு சட்டம் வரப்போகுது, இப்படி பிள்ளைகளுக்கு யோகாவை குறித்ததான அந்த காரியத்தை சொல்லி கொடுக்கணும்னு ஒரு பாடம், அப்படியே ஒரு சப்ஜெக்டா இது வரப்போகுதுன்னு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு. அதுக்கப்புறம் அதை கடிந்து ஜோம்னால அதுக்கப்புறம்